இந்த மேல இருக்கிற எழுத்து தேவநாகரி ஸ்கிரிப்ட். ஹிந்திக்கும் அதுதான், சமஸ்கிருதம் அதுதான். சமஸ்கிருதம் ஹிந்தி ரெண்டு பேரும் படிக்கிறவங்க இந்த எழுத்தை படிக்க வேணும் முதல்ல. நமக்கு தமிழ் மட்டும்தான் தெரியுது. தமிழ்நாட்டில் வந்து சமஸ்கிருதம் ஹிந்தி படிக்கக்கூடாதுன்னு ஒரே அக்கப்போர் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறது? இந்த தமிழ் எழுத்துக்களின் மூலமாக இந்த எழுத்தை புரிந்து கொள்ளலாம். ஒரு ஸ்லோகம் ஒரு நாளுக்கு எடுத்து மனப்பாடம் பண்ணால், நம்ம குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்தால் 20 நாளில் இந்த அத்தியாயத்தை முடிச்சிடலாம். இது வந்து பெரிய ஸ்காலருக்கு ஏற்பட்ட ஒரு வீடியோ இல்லை. சாமானிய மனிதன், சமஸ்கிருதம் தெரியாது, ஹிந்தி தெரியாது, தேவநாகரி தெரியாது, நான் எப்படி இந்த பகவத்கீதையை பாராயணம் செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு எண்ணம் உள்ளவர்களுக்கு, ஆர்வம் உள்ளவர்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு வீடியோ. ஹரி ஓம். ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனுக்கு செய்த உபதேசம் ஸ்ரீமத் பகவத்கீதை. இந்த குருக்ஷேத்திர போர்க்களத்தில் கிருஷ்ணன் அர்ஜுனுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். 18 அத்தியாயங்களை உள்ளடக்கியது, 700 ஸ்லோகங்களை உடையது ஸ்ரீமத் பகவத்கீதை. ஒவ்வொரு ஹிந்துவும் படிக்க வேண்டிய புனித நூல். தான் மட்டும் படிக்கிறது இல்லாமல் தங்களுடைய குழந்தைகளுக்குமா சொல்லிக் கொடுக்கணும். எங்களுக்கு நேரம் இல்லை, 18 அத்தியாயங்களை படிக்க முடியல, என்ன செய்வது அப்படின்னா, அட்லீஸ்ட் ஒரு அத்தியாயத்தை படிக்கணும். அப்படி ஒரு அத்தியாயத்தை படிக்கணும்னு நம்ம வந்து முயற்சி பண்ணணும். எந்த அத்தியாயத்தை படிப்பது அப்படின்னா, 15ஆம் அத்தியாயம் புருஷோத்தம யோகம். நம்முடைய முன்னோர்கள்லாம் இந்த அத்தியாயத்தை நித்தியப்படி பாராயணத்துக்கு வைத்துக் கொண்டார்கள். தினமும் பாராயணம் செய்தார்கள். எப்பொழுதுன்னு? சாப்பிட்றதுக்கு முன்னாடி. ஒரு நாளைக்கு 3 வேளை மனுஷன் சாப்பிட்றான்னா, அட்லீஸ்ட் ஒரு வேளைக்கு முன்னாடி, சாப்பிட்றதுக்கு முன்னாடி இந்த அத்தியாயத்தை பாராயணம் செய்து விட்டு சாப்பிட வேண்டும் அப்படின்னு நியமத்தை ஏற்படுத்தினார்கள். அவர்களும் செய்தார்கள். இந்த புருஷோத்தம யோகத்துல வெறும் 20 ஸ்லோகம் தான் இருக்கு. ஈஸியா பாராயணம் பண்ணிடலாம். ஒரு நாளுக்கு ஒரு ஸ்லோகத்தை நம்ம மனப்பாடம் பண்ணாலும் 20 நாள்ல 20 ஸ்லோகத்தை மனப்பாடம் பண்ணிடலாம். ஏன் இந்த 15ஆம் அத்தியாயத்தை வைத்தார்கள்னா, நம்முடைய சாஸ்திரத்தினுடைய எசன்ஸ் பூரா இந்த 15ஆம் அத்தியாயத்தில் இருக்கிறது. கிருஷ்ண பரமாத்மாவே சொல்றார், இந்த அத்தியாயம் ஒரு சாஸ்திரமாக கருதப்படுகிறது அப்படின்னு. சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய சகல விஷயங்களும் இந்த 20 ஸ்லோகத்தில் கொண்டு வந்து அடக்கி விட்டார். அதனால முழுக்க படிக்க முடியல, பகவத்கீதையை முழுக்க படிக்க நேரம் இல்லைன்னா, அட்லீஸ்ட் ஒரு அத்தியாயத்தை இந்துவாக இருக்கக்கூடிய படிக்கணும். கண்டிப்பா படிக்கணும். தங்களுடைய குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுக்கணும். சரி, இந்த அத்தியாயத்தை நம்ம எப்படி வந்து பாராயணம் செய்வது, எப்படி படித்து புரிந்து கொள்வது அப்படின்னா, படித்து புரிந்து கொள்வது நீங்க புரிந்து கொள்ளுங்கள், நீங்க படித்துங்க. எப்படி பாராயணம் செய்வது அப்படின்றத மட்டும் இங்க இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஸ்லோகங்களை பாராயணம் செய்யும் போது சில இடங்களை எப்படி உச்சரிக்க வேண்டும் என்று கீழ்கண்ட வண்ண எழுத்துக்களை பார்த்து புரிந்து கொள்ளலாம். எப்படி உச்சரிக்கணும்? உச்சரிப்பு முக்கியம். சமஸ்கிருத ஸ்லோகங்களா இருக்கிறது, அதனால உச்சரிப்பு முக்கியம். இந்த மேல இருக்கிற எழுத்து தேவநாகரி ஸ்கிரிப்ட். ஹிந்திக்கும் அதுதான், சமஸ்கிருதம் அதுதான். சமஸ்கிருதம் ஹிந்தி ரெண்டு பேரும் படிக்கிறவங்க இந்த எழுத்தை படிக்க வேணும் முதல்ல. இப்போ நமக்கு தமிழ் மட்டும்தான் தெரியுது. தமிழ்நாட்டில் வந்து சமஸ்கிருதம் ஹிந்தி படிக்கக்கூடாதுன்னு ஒரே அக்கப்போர் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறது? இந்த தமிழ் எழுத்துக்களின் மூலமாக இந்த எழுத்தை புரிந்து கொள்ளலாம், பாராயணம் செய்யலாம். இந்த தமிழில் நமக்கு ஒரு கா இருக்கு, இந்த சமஸ்கிருதத்தில் 4 கா இருக்கு. இந்த ஒரு கா இங்கே கொண்டு வரல, மீதி 3 கா தான் கொண்டு வந்திருக்கு. இப்போ இந்த எழுத்தை நாம் எப்படி உச்சரிப்பது அப்படின்னா, இந்த காக்கு 2, 3, 4 எழுத்து போட்டிருக்குது. இது எப்படி உச்சரிக்கணும்? இந்த இந்த கா வந்து க, சாப்பிட்டா உச்சரி க. இந்த 3ன்னு போட்டிருக்க இது க. இந்த 4ன்னு போட்டிருக்கா க அப்படின்னு உச்சரிக்கணும். க க க. இதே போல இந்த சாவை எப்படி உச்சரிக்கணும்? 2 போட்டிருக்க சாப்பிட்டா உச்சரி. எங்கெல்லாம் 2 போட்டிருக்க சாப்பிட்டா உச்சரிக்கணும். ச. இந்த டா நமக்கு வந்து தமிழ்ல ஒரு டா இருக்கு, அதனால 2, 3, 4 போட்டிருக்கும். எப்படி உச்சரிக்குது? இந்த டா வந்து ட ட ட ட ட ட. இது 3 சுழினா அண்ணா. நாணயம்னு சொல்றமே அந்த நா. நாராயணா நாராயணா அந்த நா, பெரிய நா. த த த ப. இது ஃபான்னு சொல்லக்கூடாது. ஹிந்தியில படிக்கணும் ஃபான்னு சொல்லுவாங்க. சமஸ்கிருத உச்சரிப்பு ஸ்லோகங்கள்ல ஃபான்னு வரக்கூடாது. ப ப ப ப. சிறப்பு எழுத்துக்கள் வர்ணங்கள் ஒரு 4 சிறப்பு எழுத்துக்கள் இருக்கு, ஸ்பெஷல் எழுத்து. அதுன்னு பார்ப்போம். ஷ சிவஹா சங்கர. ஷ புஷ்பம்னு சொல்றப்ப அந்த ஷ. இது ஷ, இது ஷ.
இது க்ஷ, அக்ஷரம்னு சொல்றோமே அது க்ஷ. இது ஸ்ரீ, ரொம்ப சுலபம் தான். ஸ்ரீ, ஷ, ஷ, க்ஷ, ஸ்ரீ. இந்த எழுத்துக்களை நம்ம ஸ்லோகங்களை பார்க்க போறோம். இப்படிதான் இந்த அத்தியாயம் ஆரம்பிக்கும். ஓம் ஸ்ரீ பரமாத்மனே நமஹா. அத பஞ்சதசோத்யாயः புருஷோத்தம யோகா. சிம்பிளான ஒரு டியூன்ல போட்டுக்கலாம். பெரிய பாடகராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, யார் வேணாலும் பாடலாம் இந்த டியூன்ல. இதுதான் டியூன். ஓம் ஸ்ரீ பரமாத்மனே நமஹ அத பஞ்சதசோத்யாயः புருஷோத்தம யோகः. இப்படி ஆரம்பிக்கும். இது முதல் ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தை கவனிச்சிங்கன்னா இந்த இடத்துல இஸ்ன்னு போட்டிருக்கல, இஷ்ன்னு போட்டிருக்கு. இந்த தாக்கு அப்புறம் இந்த 2 புள்ளி இருக்கு, அது இஷ்ன்னு படிக்கணும். இந்த 2 புள்ளிக்கு அப்புறம் ஷான்னு ஒரு லெட்டர் வருது இல்லையா, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி 2 டாட் வரும்போது அதை இஷ் அப்படின்னு படிக்கணும். அதுக்கு சமஸ்கிருதத்தில் விசர்க்கம்னு பேர். நம்ம அவ்வளோ தூரம்லாம் போக வேண்டிய அவசியம் இல்லை. இந்த டாட்டை வந்து இஷ்ன்னு படித்து அதுக்கப்புறம் ஷாக்கம்னு படிக்கணும். அவ்வளோ தெரிஞ்சா போதும். இந்த வார்த்தைகளை நம்ம பரிச்சயமாக்கிக்கலாம், வார்த்தைகளை ரொம்ப ஃபெமிலியர் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் பாராயணம் பண்ணலாம். ஸ்ரீ பகவானு வாச்ச ஊர்த்வ மூலமத சாக்கம் அஸ்வத்தம் பிராஹுரவ்யயம் சந்தாம்சி யஸ்ய பர்ணாணி யஸ்தம் வேதச வேதவித்து. முதல்ல பரிச்சயமாக்கி லெட்டர்ஸ், இந்த வேர்ட்ஸ் அழகாக படிச்சு அதுக்கப்புறம் பாராயணத்துக்கு. ஸ்ரீ பகவானுவாச்ச ஊர்த்வமூலமதசாக்கம் அஸ்வத்தம் பிராஹுரவ்யயம் சந்தாம்சி யஸ்ய பர்ணானி யஸ்தம் வேதச வேதவித். இப்படி பாராயணம் பண்ணா போதும். இப்படியே சொல்லிக் கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. அடுத்த ஸ்லோகம். அதச்சோத்வம் பிரசுருதாஸ்தஸ்ய சாக்காः குணः பிரவருத்தா விஷய பிரபாலாः அதச்ச மூலான்யனுசந்ததானி கர்மானுபந்தீனி மனுஷ்யலோகே. இப்படி பண்ணா போதும். அடுத்து 3வது ஸ்லோகம். இதுவும் ஈஸியா பண்ணிடலாம். ந ரூபமஸ்யேஹ தத்தோபலப்யதே நாந்தோ நச்சாதிர் நச்ச சம்பிரதிஷ்டா அஸ்வத்தமேனம் சுவிரூಢமூலம் அசங்கசஸ்திரேண திருடேன சித்வா. ந ரூபமஸ்யேஹ தத்தோபலப்யதே நாந்தோ நச்சாதிர்நச்ச சம்பிரதிஷ்டா அஸ்வத்தமேனம் சுவிரூಢமூலம் அசங்கசஸ்திரேண திருடேன சித்வா. அது ரிப்பீட்டடா நீங்க போட்டு போட்டு பாருங்க, ஈஸியா பண்ணிக்கலாம். அடுத்தது 4வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்துல ஒரு ஸ்பெஷல் விஷயம் என்னன்னா, இந்த தத்த அதுக்கப்புறம் ஒரு இந்த டாட் வருது. இந்த டாட் வந்து இஃப் இஃப் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ததஹ பதம் அப்படின்னு சொல்லக்கூடாது, ததஃப் பதம் அப்படின்னு சொல்லணும். இதே போல இங்க யதஃப் பிரவருத்தி பிரசுருதா பூராணி. இந்த டாட் இஃப் என்ற சவுண்டோட ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். பாக்கு முன்னாடி வரதுனால இஃப், இந்த பாக்கு முன்னாடி வரதுனால இஃப், இந்த இப்புக்கு முன்னாடி வரதுனால இந்த 3 இடம் தான் ரொம்ப முக்கியமான இடம் ப்ரொனன்சியேஷன்ல. ததஃப் பதம் தத் பரிமார்கிதவ்யம் யஸ்மின் கதா ந நிவர்த்தந்தி பூயஹ தமேவ சாத்யம் புருஷம் பிரபத்யே யதஃப் பிரவருத்தி பிரசுருதா புராணி. அப்படிப்படி இப்ப பாராயணம் பண்ணலாம். ததஃ பதம் தத் பரிமார்கிதவ்யம் யஸ்மின் கதா ந நிவர்த்தந்தி பூயஹ தமேவ சாத்யம் புருஷம் பிரபத்யே யதஃ பிரவருத்தி பிரசுருதா புராணி. இதை போல பண்ணணும். குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், நாமளும் படிக்கணும்.
5வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்துல விமுக்தாக சுகதுக்க சஞ்ஞைன்னு இருக்கு இல்லையா, இந்த விமுக்தா சூக்கு அப்புறம் இந்த டாட் வந்து இஸ்ன்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். கச்சந்திய மூடா, இதுக்கு இந்த டாட் இருக்குல்ல, இந்த பாக்கு முன்னாடி இஃப்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். முதல்ல வார்த்தைகளை படிச்சு பரிச்சயமாக்கிக்கோ, அதுக்கப்புறம் சாண்டிங் வச்சு. நிர்மாணமோகா ஜித சங்க தோஷாக அத்தியாத்ம நித்யா வினிவிருத்த காமாக துவந்த்வைர் விமுக்தா சுகதுக்க சஞ்ஞைஹி கச்சந்திய மூடா பதமவ்யயம் தத். கச்சந்திய மூடாஃப் அப்படி படிக்கும். கச்சந்திய மூடாஃப் பதமவ்யயம் தத். மூடாஃப் பதமவ்யயம் தத் அப்படி படிக்கும். இப்ப இதை சாண்டிங் பண்ணலாம். நிர்மாணமோகா ஜித சங்க தோஷாः அத்யாத்ம நித்யா விநிவృத்த காமாः துவந்த்வைர் விமுக்தா சுக துக்க சஞ்ஞைஹி கச்சந்திய மூடாஃப் பதமவ்யயம் தத். இது திரும்ப போட்டு பார்க்கும்போது படிக்கும்போது சுலபமாக வந்துடும். அடுத்த ஸ்லோகம் 6வது ஸ்லோகம். 6வது ஸ்லோகத்தில் ஒன்றும் ஸ்பெஷலாக ஒன்றால் ஈஸியாக பண்ணிடலாம். ந தத் பாசயத்தே சூர்யா. இந்த பா எப்படி படிக்கிற பாருங்க. ந தத் பாசயத்தே, 4 லெட்டர் போட்டுக்கலையா, பாசயத்தே. ந தத் பாசயத்தே சூர்யா ந சசாங்கோ ந பாவகா யத் கத்வா ந நிவர்த்தந்தே தத்தாம பரமம் மம. சில இடத்துல நீங்க தமிழ்ல பார்க்கும்போது இங்க சூரியோன்னு இருக்கும், இங்க சூரியகான்னு எழுதியிருக்குமே, இது என்ன தப்பு ஒன்றும் இல்லை. சூரியோ இதை நீங்க நம்ம பிரிச்சு படிக்கும்போது சூரியகான்னு படிக்கணும். அதனால அது ஒரு கிராமர் சந்தி ரூல் ஒன்று இருக்கு, நம்ம அவ்வளவு தூரம் போக வேண்டாம். சூரியோவை நீங்க சூரியகான்னு படிக்கலாம், தப்பு ஒன்றும் இல்லை. இப்போ இதை பாராயணம் பண்ணணும், சாண்டிங் பண்ணணும். ந தத் பாசயதே சூர்யः ந சசாங்கோ ந பாவகः யத் கத்வா ந நிவர்த்தந்தே தத்தாம பரமம் மம. இதான் சாண்டிங். இவ்வளோ டியூன் போட்டால் போதும், இதுக்கு மேலே ஒன்றும் அவசியம் இல்லை. இப்படிதான் நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், பெரியவங்களும் படிக்கணும். அடுத்து 7வது ஸ்லோகத்துக்கு போவோம். 7வது ஸ்லோகத்தில் 2 இடத்துல ஸ்பெஷலாக இருக்கு பாருங்க. ஜீவ பூத சனாதனஹா. இந்த சாக்கு முன்னாடி வர புள்ளி இருக்குல்ல, இந்த 2 டாட் இருக்குல்ல, இந்த விசர்க்கம்னு பேர். இந்த 2 டாட்டை இஸ்ன்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் சனாதனன்னு பண்ணணும். ஜீவ பூத சனாதனஹா அப்படின்னு படிக்கணும். இந்த இடத்துல மனக்கு அப்புறம் இந்த 2 டாட்டுக்கு இஷ்ன்னு படிக்கணும். ஏன்னா இது ஷா வரதுனால ஷாக்கு முன்னாடி இஷ். மனஷஷ்டானீந்திரியாணி, மனஷஷ்டா அப்படின்னு படிக்கணும். இந்த இடத்துல ஜீவபூத சனாதன் அப்படின்னு இஸ் வரணும். இப்போ வார்த்தைகளை பரிச்சயம் பண்ணிக்குவோம். மமைவாம்சோ ஜீவலோகே ஜீவபூத சனாதனஹ மனஷஷ்டானீந்திரியாணி பெரியனா மனஷஷ்டானீந்திரியாணி பிரகிருதிஸ்தானி. இது 2வது. பிரகிருதிஸ்தானி கர்ஷதி. விசாரணை பண்ணுவோம். மமைவாம்சோ ஜீவலோகே ஜீவபூத சனாதனஹ மனஷஷ்டானீந்திரியாணி பிரகிருதிஸ்தானி கர்ஷதி. இப்படி ட்ரெயின் பண்ணுங்க குழந்தைங்கள. அடுத்து 8வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்துல ஒரு விஷயம் என்னன்னா, இந்த 3வது லைன்ல சம்யாத்தின்னு இருக்குல்ல, சம்யாத்தி இங்கே எழுதிருக்கு சம்யாத்தி. ஆனா ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது இங்க சம்யாத்தின்னு வரக்கூடாது, சையாத்தின்னு பண்ணணும். சையாத்தின்னு படிக்கணும். ஆனா எழுதுறது சம்யாத்தின்னு தான் இருக்கு, அது தப்பு ஒன்றும் இல்லை. இப்ப இந்த வார்த்தைகளை பரிச்சயம் பண்ணிக்கும். ஷரீரம் யதவாப்னோதி யச்சாப் யுத்கிராம தீஸ்வரஹா
யச்சாப்யுத்கிராமதீஸ்வரஹ கிருஹீத்வைதானி கிருஹீத்வைதானி சஞ்யாதி சம்யாதியில சஞ்யாதி கிருஹீத்வைதானி சஞ்யாதி வாயுர் கந்தானி கந்தா ஃபோர்த் தான் வாயுர் கந்தானி வாஷயாத். இதை சான் பண்ணும். ஷரீரம் யதவாப்னோதி யச்சாப்யுத்கிராமதீஸ்வரஹ கிருஹீத்வைதானி சஞ்யாதி வாயுர் கந்தானி வாஷயாத். இப்படி பாராயணம் பண்ணிக்கோ. இப்போ 9வது ஸ்லோகம் போகும். இந்த 9வது ஸ்லோகத்திலையும் இந்த முதல் லைன் ரொம்ப கஷ்டமா இருக்கும் குழந்தைங்களுக்கு பாராயணம் பண்ணுறது. அதுக்கு சுலபமாக பண்ணிக்கலாம். இந்த முதல் லைன்ல இந்த இம்மு இருக்கு. இந்த இம்மு வந்து இங் அப்படின்னு படிக்கணும். இந்த இம்மு வந்து இங்கு சவுண்டா மாற்றணும். 2வது லைன்ல இருக்கக்கூடிய இந்த இம்மு இருக்கு. இது வந்து இங்கு சவுண்டா மாற்றணும். அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஸ்ரோத்ரம் 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 சக்ஷுஸ் சக்ஷு 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 ஸ்ரோத்ரம் சக்ஷு ஸ்பர்ஷனம் ஸ்பர்ஷனம் ஸ்பர்ஷ ஸ்பர்ஷனஞ்ச ஸ்பர்ஷனம்னு இருக்கு இல்லையா? அப்போ படிக்கும்போது ஸ்பர்ஷனஞ்ச ஸ்பர்ஷ நஞ்ச இஞ்ச அப்படின்னு படிக்கணும். இந்த இம்முன்னு சொல்ல ஸ்பர்ஷனம்ச இல்லை ஸ்பர்ஷ நஞ்ச. ரசனம் கிரானமேவச்ச. இந்த ரசனம் இருக்குல்ல, ரசனங் கிரான ரசனங் ரசனங் கிரானமேவச்ச அப்படி படிக்கணும். ஸ்ரோத்ரம் சக்ஷுஸ்பர்ஷனஞ்ச ரசனங்கிராணமேவச்ச அதிஷ்டாய மனச்சாயம் விஷயானுபசேவத்தே. நிறைய லெட்டர்ஸ் கொஞ்சம் டஃப்பாக இருக்கா போல இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ண போன சரியாயிடும். இப்போ பாராயணம் பண்ணலாம். ஸ்ரோத்ரம் சக்ஷுஸ்பர்ஷனஞ்ச ரசனங்கிராணமேவச்ச அதிஷ்டாய மனச்சாயம் விஷயானுபசேவதே. ரிப்பீட்டடா பண்ண சுலபமாயிடும். ஒன்றும் கஷ்டம் இல்லை. இந்த ஸ்லோகத்தில் ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. சுலபமா பாராயணம் பண்ணிடலாம். 10வது ஸ்லோகம். உத்கிராமந்தம் ஸ்திதம் ஸ்திதம் ஸ்தி ஸ்திதம் வாபி புஞ்சானம் வா குணான்விதம் விமூடா நானு பஷ்யந்தி பஷ்யந்தி ஞான சக்ஷுஷா சக்ஷுஷா ஞான சக்ஷுஷா. உத்கிராமந்தம் ஸ்திதம் வாபி புஞ்சானம் வா குணான்விதம் விமூடா நானு பஷ்யந்தி பஷ்யந்தி ஞான சக்ஷுஷா ஞான சக்ஷுஷா. இது ரொம்ப சுலபமான ஸ்லோகம் தான். 11வது ஸ்லோகம். இதிலும் பெரிய விஷயங்கள் ஒன்றும் இல்லை. சுலபமாக பாராயணம் பண்ணிடலாம். இப்போ வார்த்தைகளை பரிச்சயம் பண்ணிக்கும். யதந்தோ யோகினச்சைனம் யோகினச்சை இஷ்ச இஷ் இஷ்சைனம் யதந்தோ யோகினச்சைனம் பஷ்யந்தியாத்மன்யவஸ்திதம். இதில் 2-3 வார்த்தைகள் சேர்ந்துருக்கு. பஷ்யந்தி ஆத்மனி அவஸ்திதம் அப்படின்னு 3 வார்த்தைகள். பஷ்யந்தி ஆத்மனி அவஸ்திதம் இந்த 3 சேர்க்கும்போது பஷ்யந்தியாத்மன்யவஸ்திதம் பஷ்யந்தியாத்மன்யவஸ்திதம் சுலபந்தான். யதந்தோப்யக்ருதாத்மானஹ யதந்தோப்யக்ருதாத்மானஹ நைனம் பஷ்யந்திய சேதசஹ பஷ்யந்திய சேதசஹ. ஒன்றும் இல்லை, 2-3 வார்த்தைகள் சேர்ந்து இருக்கிறதுனால கொஞ்சம் பெருசாக இருக்கா போல இருக்கு. மற்றபடி சுலபம் தான், ஈஸியாக பண்ணிக்கலாம். இப்போ இந்த பாராயணம் பண்ணுவோம். யதந்தோ யோகினச்சைனம் பஷ்யந்த்யாத்மன்யவஸ்திதம் யதந்தோப்யக்ருதாத்மானஹ நைனம் பஷ்யந்திய சேதசஹ. இந்த மாதிரி சாண்ட் பண்ணி 12வது ஸ்லோகம் போகும். 12வது ஸ்லோகம் ரொம்ப ஈஸி தான். ரொம்ப ஈஸின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் எதுவும் இல்லை. இந்த இஃப் இங்கு இங்கு அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. அதனால கொஞ்சம் சுலபமான ஸ்லோகம்னு சொல்கிறேன்.
யதாதித்ய கதம், யதாதித்ய கதம் தேஜஹா. இங்க தேஜோன்னு இருக்கும், சில இடத்துல தமிழ்ல தேஜஹான்னு படிக்கணும், ஒன்றும் தப்பு இல்லை. யதாதித்ய கதம் தேஜஹா ஜகத் பாசயத்தே கிலம். பாசயத்தே அகிலம். இந்த அகிலம்னா இந்த ஆ வந்து இந்த எஸ் மாதிரி போட்டு கிலம்னு படிக்கிறது. ஜகத் பாசயத்தே கிலம் யச்சந்திரமசு யச்சாக்னௌ தத்தேஜோ வித்தி மாமகம். இதை இப்ப பாராயணம் பண்ணிக்குவோம். யதாதித்ய கதம் தேஜஹ ஜகத் பாசயத்தே கிலம் யச்சந்திரமசு யச்சாக்னௌ தத்தேஜோ வித்தி மாமகம். ரொம்ப சுலபம் தான், ரொம்ப சுலபமான ஸ்லோகம். 13வது ஸ்லோகம். இந்த இடத்துல இந்த சௌஷதி இதுக்கப்புறம் ஒரு டாட் வருது. இந்த டாட் வந்து இஸ்ன்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஏன்னா சா வருதுல, சாக்கு முன்னாடி வர டாட் இஸ்ன்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். இந்த வார்த்தைகளை பரிச்சயம் பண்ணிக்குவோம், ஃபெமிலியர் ஆக்கிக்குவோம். காமா விஷ்யச்ச பூதானி தாரயாமியஹ மோஜசா புஷ்ணாமி சௌஷதி சர்வாஹா. சௌஷதி சர்வாஹா திஸ் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். சௌஷதி சர்வாஹா சோமோ பூத்வா ரசாத்மகா. இது சான் பண்ணும். காமா விஷ்யச்ச பூதானி தாரயாமியஹ மோஜசா புஷ்ணாமி சௌஷதி சர்வாஹா சோமோ பூத்வா ரசாத்மகா. பிராக்டிஸ் பண்ணணும், ஈஸியாக வரும். 14வது ஸ்லோகம். இந்த இடத்துல ஒரு இடத்துல ஒரு சேஞ்ச். பச்சாமென்னம், பச்சாமென்னம் சதுர்விதம்னு இருக்குல்ல, இங்க பச்சாமென்னன் சதுர்விதம். இம் வந்து இங்க மாத்தணும், பச்சாமென்னன் சதுர்விதம் அப்படின்னு மாத்தணும். இந்த ஒரு இடம் மட்டும்தான். அகம் வைஸ்வானரோ பூத்வா, பூ நாலாவது எழுத்து எழுதினாலும் பூத்வா பிராணினாம், பெரியனா பெரிய 3 சுழினான்னு சொல்லுவோம் தமிழ்ல. பிராணினாம் தேகமாஸ்ரிதா, மாஸ்ரிதா பிராணாபான சமாயுக்தா. பிராணாபான இந்த சின்னனா இங்க பெரியன. பிராணாபான, பிராணாபான சமாயுக்தா, பிராணாபான சமாயுக்தா. பச்சாம்யன்னன், பச்சாம்யன்னன் சதுர்விதம், பச்சாம்யன்னன் சதுர்விதம். பாராயணம் பண்ணுவோம். அகம் வைஸ்வானரோ பூத்வா பிராணினாம் தேகமாஸ்ரிதः பிராணாபான சமாயுக்தः பச்சாம்யன்னன் சதுர்விதம், சதுர்விதம். அடுத்த ஸ்லோகம். இதுல ஸ்பெஷலா ஒண்ணும் இல்லை, சுலபமாக தான் இருக்கு. கொஞ்சம் பெரிய ஸ்லோகமா இருக்கு, அவ்வளவுதான். மற்றபடி ஈஸியா பண்ணிடலாம். இந்த ஸ்லோகத்துடைய வார்த்தைகளை பரிச்சயமாக்கிக்கலாம், ஃபெமிலியர் ஆக்கிக்கலாம். சர்வஸ்ய சாகம் ஹிருதி சன்னிவிஷ்டஹா மத்த ஸ்மிருதிர். இங்க இந்த இஸ்ஸுக்கு முன்னாடி ஒரு இஸ் வரும். இந்த 2 டாட் இருக்கு, பெசருக்கு அதுவும் இஸ்ஸா மாறும். இங்க ஏற்கனவே ஒரு இஸ் இருக்கிறதுனால இங்க ஒரு இஸ்ன்னு 2 சொல்ல வேண்டாம், இல்லை இஸ் அப்படின்னு சொல்ல வேண்டாம். இங்க மத்த ஸ்மிருதிர் ஆட்டோமேட்டிக்கா இந்த இஸ் மெர்ஜா இஸ்ஸா வரும், ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். மத்த ஸ்மிருதிர் ஞான மபோஹ நஞ்ச, மபோஹ நஞ்ச, மத்த ஸ்மிருதிர் ஞான மபோஹ நஞ்ச. வேதைஷ்ச, வேதைஷ்ச சர்வைரஹமேவ வேத்யஹ வேதாந்த கிருத் வேத விதேவ சாகம், வேதாந்த கிருத் வேத விதேவ சாகம். இப்ப இது டியூன் போட்டுக்கும், பாராயணத்துக்கு டியூன் போட்டுக்கும். சர்வஸ்ய சாகம் ஹிருதி சன்னிவிஷ்டஹ மத்த ஸ்மிருதிர் ஞானமபோஹ நஞ்ச வேதைஷ்ச சர்வைரஹமேவ வேத்யஹ வேதாந்த கிருத் வேத விதேவ சாகம். சுலபந்தான். அடுத்த ஸ்லோகத்துக்கு போகும். 16வது ஸ்லோகம். இந்த இடத்துல இந்த ராக்கு அப்புறம் இந்த 2 டாட் வருது, விசர்க்கம். அது இஸ்ன்னு படிக்கணும், ஏன்னா சாக்கு முன்னாடி வருதுனால இஸ் ச. இந்த க்ஷான்னு க்ஷான்ற எழுத்து இங்க அதிகமா வருது.
இப்போ இந்த ஸ்லோகத்தை ஃபெமிலியர் ஆக்கிக்குவோம். துவாவிமௌ புருஷௌ லோகே, துவாவிமௌ புருஷௌ லோகே, க்ஷரச்சாக்ஷர, க்ஷரச்சாக்ஷர ஏவச்ச, க்ஷரச்சாக்ஷர ஏவச்ச, க்ஷரச்சாக்ஷர ஏவச்ச, க்ஷரஸ் சர்வாணி, இங்க நிஸ்ஸ வரும், க்ஷரஸ் சர்வாணி பூதாணி, கூட்டஸ்தோ, கூட்டஸ்தோ ரெண்டாவது, கூட்டஸ்தோக்ஷர உச்சதே, கூட்டஸ்தோக்ஷர உச்சதே. இப்போ இதை சான் பண்ணுவோம். துவாவிமௌ புருஷௌ லோகே, க்ஷரச்சாக்ஷர ஏவச்ச, க்ஷரச்சாக்ஷர ஏவச்ச, க்ஷரஸ் சர்வாணி பூதானி, க்ஷரஸ் சர்வாணி பூதானி, கூட்டஸ்தோக்ஷர உச்சதே, கூட்டஸ்தோக்ஷர உச்சதே. இது ப்ராக்டிஸ் பண்ண போனால் ஈஸியாக வந்துடும். அடுத்த ஸ்லோகத்துக்கு போவோம். 17வது ஸ்லோகத்தில் இந்த இடத்துல பாருங்க, உத்தம, இந்த 2 டாட் இருக்கு, இந்த பாக்கு முன்னாடி பூக்கு முன்னாடி இருந்தால பா, இந்த பாவை இருக்கு, பா லெட்டர், பா வரிசை, அதனால இந்த பூக்கு முன்னாடி இந்த 2 லெட்டர் இருக்குல்ல, இஃப் சவுண்ட், உத்தமஃப், உத்தமஃப் இஃப், உத்தமஃப் புருஷ, உத்தமஃப் புருஷஸ்த்வன்யஹ, உத்தமஃப், உத்தமஃப் புருஷ. மற்றபடி எல்லாம் ஈஸியாக தான் இருக்கு. உத்தமஃப் புருஷஸ்த்வன்யஹ, புருஷஸ்த்வன்யஹ, பரமாத்மேத் யுதாஹ்ருதஹ, பரமாத்மேத் யுதாஹ்ருதஹ, யோ லோகத்ரயமாவிஷ்ய, யோ லோகத்ரயமாவிஷ்ய, பிபர்த், பிபர்த்தி, பிபர்த்தி அவ்யய ஈஸ்வரஹ. இது 2 வார்த்தை. இப்போ கூட்டும்போது பிபர்த்தியவ்யய, பிபர்த்தியவ்யய ஈஸ்வரஹா அப்படின்னு படிக்கும். இப்போ இதை டியூன் போட்டுக்குவோம். உத்தமஃப் புருஷஸ்த்வன்யஹ, உத்தமஃப் புருஷஸ்த்வன்யஹ, பரமாத்மேத்யுதாஹ்ருதஹ, பரமாத்மேத்யுதாஹ்ருதஹ, யுதாஹ்ருதஹ, பரமாத்மேத்யுதாஹ்ருதஹ, யோ லோகத்ரயமாவிஷ்ய, யோ லோகத்ரயமாவிஷ்ய, பிபர்த்தியவ்யய ஈஸ்வரஹ, பிபர்த்தியவ்யய ஈஸ்வரஹ. ப்ராக்டிஸ் பண்ண பண்ண ஈஸியாக வந்துடும். அடுத்த ஸ்லோகம் போவோம். இந்த 18வது ஸ்லோகத்தில் இந்த இடத்துல பிரதிதஃப் புருஷோத்தமா, இந்த பூக்கு முன்னாடி வர இந்த 2 லெட்டருக்கு, இந்த 2 டாட் இருக்குல்ல, இஃப்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். பிரதிதஃப் புருஷோத்தமஹ, யஸ்மாத் க்ஷரமதி தோஹம், யஸ்மாத் க்ஷரமதி தோஹம், அக்ஷராதபி, 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 அக்ஷராதபி சோத்தமஹ, அதோஸ்மி லோகே வேதேச்ச, அதோஸ்மி லோகே வேதேச்ச, பிரதித, பிரதி செகண்ட் த, பிரதிதஃப் புருஷோத்தமஹ, பிரதிதஃப் புருஷோத்தமஹ. பாராயணம் பண்ணிக்கோ. யஸ்மாத் க்ஷரமதி தோஹம், அக்ஷராதபி சோத்தமஹ, அதோஸ்மி லோகே வேதேச்ச, பிரதிதஃப் புருஷோத்தமஹ, பிரதிதஃப் புருஷோத்தமஹ, பிரதிதஃப் புருஷோத்தமஹ. திரும்ப திரும்ப படிக்கும்போது ஈஸியாகிடும். அடுத்த ஸ்லோகத்துக்கு போகலாம். இந்த ஸ்லோகம் ரொம்ப ஈஸியான ஸ்லோகம் தான். இந்த வார்த்தைகளை ஃபெமிலியர் ஆக்கிக்குவோம். யோமா மேவமசம் மூடா ஜானாதி புருஷோத்தமம் ச சர்வவித் பஜதி மாம் சர்வபாவேன பாரத. இப்போ இது சான் பண்ணிக்கும். யோமாமேவமசம் மூடா ஜானாதி புருஷோத்தமம் ச சர்வவித் பஜதி மாம் சர்வபாவேன பாரத. ரொம்ப ஈஸி தான், படிச்சுக்கலாம். அடுத்தது கடைசி ஸ்லோகம், 20வது ஸ்லோகம். இதுலேயும் ஒன்றும் ஸ்பெஷலாக இல்லை, கொஞ்சம் ஈஸியாக பண்ணிக்கலாம்.
இதி குஹ்யதமம் சாஸ்திரம் இதமுக்தம் மயானக ஏதத் புத்வா புத்திமான் ஸ்யாத் கிருதகிருத்யஸ்ச பாரத. ரொம்ப சுலபம் தான். இப்ப பாராயணம் பண்ணுவோம். இதி குஹ்யதமம் சாஸ்திரம் இதமுக்தம் மயானக ஏதத் புத்வா புத்திமான் ஸ்யாத் கிருதகிருத்யஸ்ச பாரத. 20 ஸ்லோகம், 20 நாளைக்கு 20 ஸ்லோகம். ஒரு ஸ்லோகம் ஒரு நாளுக்கு எடுத்து மனப்பாடம் பண்ணால், நம்ம குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்தால் 20 நாளில் இந்த அத்தியாயத்தை முடிச்சிடலாம். இந்த மனுஷ ஜென்மத்தில் ஒரு வாழ்க்கையில் 20 ஸ்லோகத்தை 20 நாளில் முடிச்சிடலாம். முயற்சி பண்ணலாம். இது கடைசியில் இந்த மாதிரி ஒரு பகுதி வரும். இது வந்து சங்கல்ப வாக்கியம்னு பேர். இந்த அத்தியாயத்துக்கு என்ன பேர்னு அதில் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த சங்கல்ப வாக்கியத்தில் சில இடத்துல ஓம் தத்ச தித்தின்னு வரும். ஓம் தத்சத் தித்தின்னா ஒரு சந்தியோடு சேர்ந்துருக்கு. பிரிச்சும் படிக்கலாம். ஓம் தத்சத் இதி அப்படின்னு படிக்கலாம், தப்பு ஒன்றும் இல்லை. ஓம் தத்சத் இதி ஸ்ரீமத் பகவத் கீதாசு உபனிஷத்சு பிரம்ம வித்யாயாம் யோக சாஸ்திரே ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுன சம்வாதே புருஷோத்தம யோகோ நாம பஞ்சதசோத்தியாய. இப்படி முடியும். இந்த அத்தியாயத்துக்கு புருஷோத்தம யோகம்னு பேரு. 15ஆம் அத்தியாயம். கிருஷ்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் ஏற்பட்ட சம்வாதம், உரையாடல். இப்ப இதை பாராயணம் பண்ணுவோம். ஓம் தத்சத் இதி ஸ்ரீமத் பகவத்கீதாசு உபனிஷத்சு பிரம்ம வித்யாயாம் யோக சாஸ்திரே ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுன சம்வாதே புருஷோத்தம யோகோ நாம பஞ்சதசோத்தியாயः. இப்படி 15ஆம் அத்தியாயம் நிறைவு பெறுகிறது. சுபமஸ்து. இதை பெரியோர்களும் படிக்க வேண்டும், குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டும். அடுத்த தலைமுறைகளுக்கு இது கொண்டு போய் சேர்க்க வேண்டும். நம்மாலான ஒரு முயற்சி இது. இந்த வீடியோவில் நம்ம பாராயணத்துடைய விதிகள் மட்டும் பார்த்தோம். சின்ன சின்ன டெக்னிக் அவ்வளோ, எப்படி பாராயணம் செய்வது. இது வந்து பெரிய ஸ்காலருக்கு ஏற்பட்ட ஒரு வீடியோ இல்லை. சாமானிய மனிதன், சமஸ்கிருதம் தெரியாது, ஹிந்தி தெரியாது, தேவநாகரி தெரியாது, நான் எப்படி இந்த பகவத்கீதையை பாராயணம் செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு எண்ணம் உள்ளவர்களுக்கு, ஆர்வம் உள்ளவர்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு வீடியோ. சாமானிய மனுஷனுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு வீடியோ. இதை படித்து நாம் வந்து கிருஷ்ண பரமாத்மா அருள் பெற்று வாழ்க்கையில் முன்னேறும். சனாதன ஹிந்து தர்ம கி ஜெய், பாரத் மாதா கி ஜெய். ஹரி ஓம்.